எல்லாரோட மனசும் ஏதோ ஒரு சிறையில் மாட்டிகிட்டு இருக்கு. என்ன ஜெயிலில் மாட்டிகிட்டு இருக்கு? சில பேரோட மனசு கடந்த கால ஜெயிலில் மாட்டிகிட்டு இருக்கு. சில பேரோட மனசு எதிர்காலத்தில் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ பயம் அப்படின்ற சிறையில் மாட்டிகிட்டு இருக்கு. ஹேபிட் அப்படின்ற ஜெயிலில் மாட்டிகிட்டு இருக்காங்க. செல்ஃபோனை திரும்ப திரும்ப பார்க்குறது, யூஸ் பண்ணுறது, சோசியல் மீடியா, இந்த மாதிரியான சிறையில் அவங்களோட மனசு மாட்டிகிட்டு இருக்கு. எல்லாருமே ஏதோ ஒரு சிறையில் மாட்டிட்டு இருக்கோம். ஈர்ப்பு விதி, பிரபஞ்சம், மேனிஃபெஸ்டேஷன் இப்படின்ற மாதிரியான 1000 டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணாலும் மனசு இந்த சிறையிலிருந்து வெளியில் வர வரைக்கும் பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு இன்ச்சு கூட நகரவே நகராது. எந்த விதமான டெக்னிக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. The Seventh Sense. நம்ம 80வது சுதந்திர தினம் கொண்டாடி 2 நாள் ஆச்சு. ஆனால் உண்மையிலுமே நம்ம சுதந்திரமாக இருக்கிறோமா? நம்மனா நம்ம கிடையாது. நம்மளோட மனம் இந்த காலகட்டத்தில் சுதந்திரமாக இருக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நிச்சயமாக யாரோட மனசும் சுதந்திரமாக இல்லை. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாரோட மனசும் ஏதோ ஒரு சிறையில் மாட்டிகிட்ருக்கு. என்ன ஜெயிலில் மாட்டிகிட்ருக்கு? சில பேரோட மனசு கடந்த கால ஜெயிலில் மாட்டிகிட்ருக்கு. சில பேரோட மனசு எதிர்காலத்தில் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ, என்னோடய வருமானம் போதுமோ அப்படின்ற மாதிரியான பயம் அப்படின்ற சிறையில் மாட்டிகிட்ருக்கு. சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பழக்கம், ஹேபிட்டில் மாட்டிகிட்ருக்காங்க. ஹேபிட் அப்படின்ற ஜெயிலில் மாட்டிகிட்ருக்காங்க. அதாவது இந்த தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இந்த மாதிரி ஹேபிட். ஏன் செல்ஃபோனை திரும்ப திரும்ப பார்க்குறது, யூஸ் பண்ணுறது, சோசியல் மீடியா, இந்த மாதிரியான சிறையில் அவங்களோட மனசு மாட்டிகிட்ருக்கு. எல்லாருமே ஏதோ ஒரு சிறையில் மாட்டிகிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு சிறை அப்படின்னா என்ன, ஜெயில் அப்படின்னா என்ன? அந்த இடத்துல இருந்து நம்மளால் வெளியில் வர முடியாது. அதுதான் சிறை அப்படின்றது. இந்த மனசு எப்படி அந்த சிறையில் போய் மாட்டிக்குது? அங்கிருந்து எப்படி வெளியே வர்றது? ஏன் மனசு சுதந்திரமாக செயல்படணும்? அப்படி சுதந்திரமாக செயல்பட்டால் தான் இந்த பிரபஞ்ச சக்தி கிடைக்குமா? நம்ம நினச்சதெல்லாம் நடக்குமா? ஏன் இந்த மன சுதந்திரம் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். உண்மையான ஒரு ஜெயிலை நினச்சி பாருங்கள். அதாவது அந்த ஜெயிலில் இருக்கிற ஒரு நபர் வெளியே வரணும்னு நினச்சாலும் அங்கிருந்து வெளியில் வர முடியாது. அதே மாதிரி தான் உங்கள் மனசும் ஒரு விஷயத்தில் இருந்து, அதாவது கடந்த காலத்தில் ஒரு கசப்பான நிகழ்வுகள் நடந்திருக்கும். உங்களுக்கும் உங்கள் நண்பருக்கும் ஒரு சண்டை வந்திருக்கும். அந்த சண்டையில் நீங்கள் விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். அந்த நிகழ்வு மட்டும் உங்களுக்கு ஞாபகம் வரும்போது மனசு திரும்ப திரும்ப அதுக்கு ஒரு கோபம், ஒரு வெறுப்பு, இதெல்லாம் போயிட்டே இருக்கும். அது நடந்து 5 வருஷம் 10 வருஷம் கூட ஆகிடுக்கும். ஆனால் உங்கள் மனசு இன்னும் அதை உயிரோடு வச்சுக்கிட்டே இருக்கும். அது ஞாபகம் வந்தால் அந்த சிறையில் போய் மாட்டிக்கும். அங்கேருந்து வெளியில் வரவே வராது. அதுலேருந்து வெளியில் வரணும்னு நினச்சா கூட மனசு திரும்ப திரும்ப அதையே யோசிச்சுட்ருக்கோம். இப்போ புரியுதா அது ஏன் நான் ஜெயில்னு சொல்கிறேன்னு? கம்பி, பூட்டு, கதவு, போலீஸ் எல்லாம் தேவையில்லை. அங்கேருந்து மனசு ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து வெளியில் வர முடியலனாவே அதுவே சிறை தான். நம்ம பார்த்துட்டோம் கடந்த கால சிறை. அதாவது ஏற்கனவே ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அதை பற்றி அப்படியே நினச்சிக்கிட்டே இருக்கிறது, அதுதான் கடந்த கால சிறை. அடுத்தது எதிர்கால சிறைன்னு ஒன்று இருக்குது. ஐயோ அப்படி நடந்துருமோ, ஐயோ மறுபடியும் லாக்டவுன் வருமோ, இல்லை 3ஆம் உலகப் போர் வருமா, நம்ம சம்பாத்தியம் போதுமா, இதை வச்சே நம்ம வாழ்க்கையை ரன் பண்ண முடியுமா, ஐயோ நம்மக்கிட்ட சேமிப்பு இல்லையே, இப்படின்ற மாதிரியான பயம் தொடர்ந்து. அதாவது இந்த பயம் வர்றது நல்லது தான், நம்ம எல்லா பக்கம் சொல்லியிருக்கோம். இது ஒரு தாட்டாக வர்றது நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கறதுக்கு தான் வருது. அதை எச்சரிக்கையாக மட்டும் எடுத்துக்கணும். ஆனால் அதிலேயே போய் சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம டே டு டே அன்றாடம் பண்ணுற வேலையை பார்க்க முடியாது. அதனால தான் இந்த மாதிரி சிக்கிட்டு இருக்கிற நிலையை நம்ம சிறை அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இதெல்லாத்தையும் சிறைன்னு சொன்னதுனால இங்கெல்லாம் மனசு போகவே கூடாது, நமக்கு தாட் வந்துடவே கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேணாம். கண்டிப்பாக மனசு எல்லா பக்கமும் போகணும். நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்துட்டோம் கொஞ்ச நாள் அப்படின்னா, கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் நிச்சயமாக ஒரு எண்ணமாக வரத்தான் செய்யும். ஆனால் நம்ம நிகழ்வுகளே மாட்டிக்கக்கூடாது அப்படின்றது தான் இங்கே கருத்து. அடுத்து நம்ம பழக்க வழக்கங்களோட சிறை. அதாவது பழக்க வழக்கம்னா ஹேபிட். காலையில் எழுந்திரிச்சு டீ குடிக்கிறது, அதே மாதிரி ஃபோன் எடுத்து பார்க்குறது, நைட்டு 12 மணி வரைக்கும் ஒரு வெப் சீரிஸ் பார்க்குறது, இது மாதிரி ஏதாவது ஒரு பழக்க வழக்கங்கள் ஒரு ரொட்டீன்லேயே மாட்டிக்கிறது. நல்ல பழக்க வழக்கமாக இருந்தால் அது ரொம்ப நமக்கும் நல்லாயிருக்கும், நம்ம எதிர்காலத்துக்கும் நல்லது, நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸாக நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் நம்மளை அழிக்கிற மாதிரி, நம்மளுக்கு நல்லதை கொடுக்காத மாதிரி
பழக்க வழக்கங்கள் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அதுதான் வந்து ஹேபிட் ஜெயில் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இந்த கடன் ஏதாவது ஒன்று வாங்கிடுறது, இஎம்ஐயில் மாட்டிக்கிறது. அப்போ வந்து என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அது வந்து இஎம்ஐ சிறை. எப்போ பாரு வந்து எப்படி நம்ம கடனை கட்டுவோம், எப்படா இது முடியும், இந்த கடனை மட்டும் கட்டிட்டா போதுமே அப்படின்ற மாதிரி அந்த சிறையிலேயே நீங்கள் மாட்டிக்கிறது தான் இஎம்ஐ சிறை. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ, அதாவது ஒரு செயலை ஏதாவது செய்யணும் அப்படின்னா, அதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், இல்லை வந்து ஏதாவது ஒன்று பண்ணணுன்னாவே அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு மனம் அடிக்கடி போய் அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முடிவு பண்ணுறதுக்கு உண்டான அதிகாரத்தை அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இது ஒரு வகையான ஒரு ஜெயில் தான். அடுத்தது கம்பேரிசன் சிறை. இது எப்படின்னா, கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நம்ம பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, நம்ம சொந்தக்காரங்க இப்படிலாம் பார்த்து ஓ அவங்க அப்படி வாங்கிட்டாங்களா, நம்ம இப்போ தான் கார் வாங்கியிருப்போம், ஆனால் சொந்தக்காரங்க அதை விட ஒரு 10 லட்ச ரூபா விலை உயர்ந்த காராக வாங்கியிருப்பாங்க, இல்லை வீடு கட்டியிருப்போம், அதை விட ஒரு சூப்பராக வீடு கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. மனசு வந்து எப்பவுமே அந்த கம்பேரிசன்லேயே இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மனசு கம்பேரிசன் சிறையில் மாட்டிகிட்ருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து நான் இப்படி தான், எனக்கு இவ்வளோ தான் வரும், இவ்வளோ திறமை தான் இருக்குது, என்னால் நல்லா இங்கிலீஷ் பேச முடியாது, என்னால் நல்லா பேச முடியாது, எனக்கு வந்து நான் படிக்கலை, எனக்கு எதுவும் தெரியாது, நான் எல்லாமே தப்பாக தான் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி உங்களை பற்றி ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆழமான ஒரு வகையான சிறை. இப்படி மனசு அப்படின்றது ஏதோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்கும். அந்த சிறையில் மாட்டுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு நிலம் வாங்கணும்னு நினைக்கிற அப்படி 50 லட்ச ரூபா வந்து சேமிக்கணும், அவருக்கு நல்ல வருமானம் கூட இருக்குது. அவர் என்ன மனச்சிறையில் மாட்டிகிட்ருக்காரு அப்படின்னா, நான் வந்து செலவு பண்ணிவிட்டுப்பா, என் கையில் காசே தங்காதுப்பா அப்படின்னு ஒரு சிறையில் மாட்டிகிட்ருக்குது அவரோட மனம். அப்போ அவர்னால் எப்படி அந்த சேமிக்கின்ற செயலை செய்ய முடியும், சேமித்து எப்படி நிலத்தை வாங்க முடியும்? அவர் வந்து 50 லட்ச ரூபாய்க்கு நிலம் வாங்கணும்னு தான் அவரோட இலக்கு. என் கையில் பணம் தங்காது, நான் சேமிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மனச்சிறையில் இருந்தார்னா அவரோட இலக்கை அடைய முடியாது. நம்ம வந்து ஈர்ப்பு விதி, பிரபஞ்சம் இப்படின்ற மாதிரி 1000 டெக்னிக், மேனிஃபெஸ்டேஷன் இப்படின்ற மாதிரியான 1000 டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணாலும் மனசு இந்த சிறையிலிருந்து வெளியில் வர வரைக்கும் எந்த விதமான டெக்னிக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் வந்து சில பேர்த்துக்கு கிடைக்கிது, சில பேர்த்துக்கு கிடைக்கல அப்படின்னா, கிடைக்காதவங்கெல்லாம் ஏதாவது ஒரு வகையான சிறையில் மாட்டிகிட்ருக்குறாங்க. எனக்கும் சரி உங்களுக்கும் சரி ஏதாவது ஒன்று நடக்கலைன்னா நம்ம அந்த வகையான சிறையில் நம்ம மாட்டிகிட்ருக்கிறோமா அப்படின்னு நம்மளே வந்து செக் பண்ணிக்கணும். இந்த சிறை வந்து எப்படி நம்மளோட இலக்குகளுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நம்ம என்ன தான் ஒரு கோலை அடையணும்னு வச்சாலும் அதுக்கு இந்த சிறை, மனச்சிறை வந்து தடையாக இருக்கும். அடுத்து பிரபஞ்ச சக்தி, கடவுள் இதெல்லாம் யாராவது வந்து வேலை செய்வாங்களா, ஒரு கை கொடுப்பாங்களா, நமக்கு உதவுமா அப்படின்னு கேட்டால், உங்கள் மனசு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிறையில் இருந்ததுன்னா பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் 1 இன்ச்சு கூட நகராது. நம்ம நினச்சதை அடையணும், வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான நிலையில் இருக்கணும், நம்மளுக்கு பிரபஞ்ச சக்தி கிடைக்கணும், கடவுள் அருள் கிடைக்கணும் அப்படின்னா நம்மளோட மனம் இந்த மாதிரி எந்த விதமான சிறையிலையும் மாட்டவே கூடாது. அப்படி ஏதாவது ஒரு சிறையில் தானாக போய் மாட்டியிருந்தால் உடனடியாக நீங்கள் அதை வெளியில் கொண்டு வரணும். அதை எப்படி வெளியில் கொண்டு வரலாம் அப்படின்னா, நீங்களே சுய ஆய்வு பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு சிறையில் நம்ம மாட்டிகிட்ருக்கோமா அப்படின்னு அதை பண்ணி பார்த்துட்டு உண்மையில் அந்த மாதிரி ஏதாவது அடையாளம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அங்கேருந்து உங்கள் மனசை வெளியில் கொண்டு வந்துட்டு மனசை சுதந்திரமாக செயல்பட அனுமதிங்க. இதுக்காக தான் நிறைய டெக்னிக்குகள் இந்த சேனல்லையும் சரி மற்ற எல்லா பக்கமும் சரி நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க. நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. இனிமேல் வந்து நம்ம எல்லாத்தோட மனசையும் ஏதாவது ஒரு சிறையில் இருந்து விடுவிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நீங்கள் என்ன சிறையில் மாட்டிகிட்ருக்கீங்க, எதிலிருந்து விடுவிக்க போகிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.